அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள வெஹாரி எனும் நகரை குறிவைத்து இன்று இந்தியா ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பக்பட்டான் என்னும் மற்றொரு நகரையும் குறிவைத்து இந்தியா ட்ரோன் தாக்குதலை தற்போது நடத்தி வருகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். தற்போது பாகிஸ்தானுடைய எந்தெந்த பகுதிகளில் தாக்குதலானது நடத்தப்பட்டு வருகிறது? பதில் தாக்குதல்கள் என்னவாக இருக்கிறது? களச்சூழல் இந்தியாவுக்கு தொடர்ந்து வான்வெளியிலாக தாக்குதல்களை கொடுத்து வரக்கூடிய பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்காக இந்திய ராணுவம் வான்வழியாக மீண்டும் தாக்குதல்களை பாகிஸ்தான் மீது தொடுத்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருந்தது. இன்று காலை அவர்கள் ஒக்காராவில் தாக்குதலை நடத்திருக்கக்கூடிய சூழல்ல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய 3 நகரங்களை குறிவைத்து இந்தியா ட்ரோன் மூலமாக வான்வெளி தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்தியா தாக்குதல் நடத்தும் 3 நகரங்களுமே ராணுவத்திற்கு மிக முக்கியம் வாய்ந்த நகரங்களாக கருதப்படுகின்றன. இதற்கு முன்பாக பாகிஸ்தானில் ராணுவத்தினுடைய தலைமையிடமாக கருதப்படக்கூடிய ராவல்பிண்டியில் இந்தியா தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த நேரங்களில் தற்பொழுது பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி கொடுப்பதற்காக பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பக்பட்டான் மற்றும் வெஹாரி எனக்கூடிய 2 நகரங்கள் தற்பொழுது குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கின்றன. இன்று காலை ஒக்காராவில் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில தற்பொழுது இந்த 2 நகரங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்று மட்டும் புதிதாக 3 நகரங்கள், பாகிஸ்தானுடைய 3 நகரங்கள்ல இந்த தாக்குதலானது இன்று மட்டும் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இந்தியா 9 நகரங்கள்ல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதற்கு முன்பாக 9 தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் தங்கியிருந்த இடங்கள்ல தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இந்தியா நடத்தக்கூடிய தாக்குதல் முழுவதுமாகவே பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய தாக்குதலாகவும் அதே நேரங்களில் பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக மட்டுமே அமையும் என்பது அவருடைய போர் தந்திரங்களாக சொல்லப்பட்டிருந்தது. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மற்றும் குடியிருப்புகள் என்பது இந்தியாவினுடைய குறி அல்ல. அவருடைய தாக்குதல் என்பதெல்லாம், இலக்கு என்பதெல்லாம் பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்கள் மட்டுமே என்பதனால அவர்கள் தொடர்ச்சியாக ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் மீது கவனம் செலுத்தப்பட்டு பதில் தாக்குதல் கொடுப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் இந்தியா கொடுக்கக்கூடிய இந்த பதில் தாக்குதல் என்பது அவர்களுடைய ராணுவத்தின் மீது இருக்கிறது என்பதனால தொடர்ந்து இந்தியாவுடைய ராணுவ தளங்களையும் ராணுவ நிலைகளையும் குறிவைத்து தாக்குவதற்காக பாகிஸ்தான் முயற்சி செய்திருக்கிறது. இந்தியாவினுடைய 4 மாநிலங்கள்ல அவர்கள் தாக்குதல்களை நடத்தியிருந்தாங்க. பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய பகுதிகளில் அவருடைய தாக்குதல் என்பது இருந்தது. ஆனால் அந்த தாக்குதல்கள் எதுவும் இலக்கை நோக்கி வருவதற்கு முன்பாகவே இந்தியாவினுடைய வான் தாக்குதல் தடுப்பு பாதுகாப்பு அமைப்பு மூலமாக முறியடிக்கப்பட்டது. வான் எல்லைக்குள்ளாக வரும் பொழுது வான்வெளியிலேயே அவைகள் வெடிந்து செதறக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. இதன் மூலமாக எல்லையோரம் இருக்கக்கூடிய பகுதி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.